ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹோம் வித் பைஷாலி. இப்போ பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த பூவெல்லாம் எடுத்து நம்ம க்ளீன் பண்ணிடுவோம். இது அன்னைக்கு வச்சது, நான் எடுக்கிறதுக்கு மறந்துட்டேன். கீழே மட்டும் எடுத்துட்டு இன்னும் ஒவ்வொரு பூவாக எடுத்து வச்சுருவோம். ஒவ்வொரு பூவாக நுகுதிரிச்சிட்டு அப்புறமேல பதியும். பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் கிளம்பணும். அதுக்குள்ள நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ தான் நான் கோயிலுக்கு போய் விநாயகர் தண்ணி ஊற்றிட்டு அந்த வாங்கிட்டு இப்போ நான் பார்த்துப்போம். இது வந்து நாங்கள் வருஷம் வரலட்சுமி நோம்பு கும்பிடுவோம். அந்த முகம் இப்போவுமே போவா பார்த்துட்டு முக்கியமே சாமி போட்டு இந்த டைட்டாக ஃபிட்டாக இருக்கிறனாக்கி நிற்காது. அதனால இப்படி வச்சிருந்தேன். வதக்கிட்டு இன்னைக்கு அந்த பூ பார்த்தீங்கன்னா பூமத்தி தக்கோல் வாங்கிட்டு இருந்தேன். வாங்கிட்டு வந்து இப்படி ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிட்டோம்னா வாங்கி ஒரு மாதத்துக்கு டெய்லி விநாயகர் தள்ளி ஊற்றும் போது ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு போவேன். எடுத்துகிட்டு போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால ஒட்டுக்கா வாங்கி வச்சிருவேன். செவந்தி பூ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு முந்தா நேற்று வாங்கும்போது 1/2 கிலோ வந்து 60 ரூபா சமம். ஓகேண்ணா. ஒரு நிமிஷம் தீப்பெட்டி மட்டும் எடுத்துகிட்டே இருந்தோங்க. பத்திடுவோம். அதுக்கப்புறம் ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டு ஸ்டவ்ங்க. அதுக்கப்புறம் லஞ்ச் ரெடி பண்ணுவோம். ஏன்னா நானும் ஒர்க்குக்கு போகிறவங்களுக்கும் கொஞ்சம் சீக்கிரம் லஞ்ச் ரெடி பண்ணுவோம். இஷ்டமா கொஞ்சம் இதாக இருக்கும். இல்லைன்னா பூவும் வந்து வேறி. ஆமாம். இதுதான் ஊதுபத்தி பத்திரியா. இருக்காங்க எங்கள் சாமி உள்ள. சாமி ரூம்னு சொல்ல முடியாது. கிச்சனில் இந்த சைடு வந்து நம்ம சாமி வச்சுருக்கோம். இவ்வளோ தூக்கு மிஷின் மேலே வந்து வரலட்சுமிக்கு எப்போவுமே அந்த இதை எடுத்து இது பண்ணுவேன். அதனாலும் நோக்கிப்பேன். Işte yo beni yalan bu kadar tidak. அடுத்து சாம்பிராணிட்டு போப்போம். இப்போ கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு அப்புறம் பக்கத்துலேயே இன்னொரு குலதெய்வ கோயில் இருக்கேன். அங்கேயே போய் சாமி கும்பிட்டு அங்கே இதாகும். அங்கே பார்த்தீங்கன்னா
5:00லேருந்து 6:30 முடி கட்டி முடி பூஜை நடக்கும். ஆனா நான் போனவே லேட்டு. அதனால கோவில் வந்து சாத்திட்டாங்க. அதனால முன்னாடியே வந்து கற்பூரம் பத்த வச்சு சாமி கும்பிட்டு வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா, வந்து பத்த வச்சுட்டு அவ்வளோ போவோம். எப்பவுமே காலையில எந்திரிச்சு இந்த மாரி சாமி கும்பிட்டாலே ஒரு மைண்ட் வந்து ப்ரெசன்ட்டா இருக்கும். அது என்னன்னு தெரியாது. அந்த வீடே வந்து ஒரு நல்ல வைபோட இருக்கும். அந்த சாமி பாட்டு போட்டா தான் அந்த ஃபீலே தரும். ம். ஃபர்ஸ்ட்டு மூஞ்சிக்கு aí que dúvida, dá uma எனக்கு வந்து இங்க வைக்கிறக்கு சரியான ஸ்பேஸ் இல்லாதங்காட்டி நான் இங்க வந்து வைக்கிறேன். அ அவ்வளோதான். இனி சாமி கும்பிட்ட பிறகு இந்த இத எடுத்து கீழ கட்டுருவேன். அவ்வளோதான். ஏன்னா இங்க வைக்கிறதுக்கு சொல்லி ஸ்பேஸ் இல்ல. சின்னதா இருக்கு. அதனால நான் அப்படி பண்ணியிருக்கேன். சரி. இனி அடுத்த பார்ப்போம். இப்ப இனிமே நம்ம அரிசி ஊற வச்சுருவோம். அரிசி ஊற வச்சுட்டு ஒரு காஃபி போட்டு குடிக்கிறப்போல அரிசி ஊறிடும். அதுக்கப்புறம் கழுவி அரிசி வச்சு விட்டோம்னா இதாயிரும். ஏன்னா இன்னைக்கு மண்டேல வேலைக்கு டைம் ஆயிடும். அரிசி 2 டம்ளர் எடுத்துக்கணும். இங்க பார்த்தீங்கன்னா, இங்க வைக்கிறதுக்கு பச்சரிசியும், பாஸ்மதி ரைஸும் அதுக்குள்ளேயே வச்சிருப்பேன். ஏன்னா கொஞ்சம் எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஒவ்வொன்னும் ஒவ்வொரு பக்கம் இருந்துச்சுன்னா இதா இருக்கும். அதுதான். யோசிடுவோம். ஃபுல்லாவே தண்ணி எடுத்துட்டோம்னா ம். இப்போ அந்த அரிசி ஊறட்டும். ஒரு அப்படியே தள்ளி வச்சுடுவோம். ம். இதுவும் பார்த்தீங்கன்னா, மீஷோல வாங்குன ப்ராடக்ட் தான். ஆனா நாங்க வந்து பெருசா எந்த செருப்பும் அடிக்கல. அதனால சரின்ட்டு இது மீஷோல பர்ச்சேஸ் பண்ணி, அப்படியே நானே செட் பண்ணி இப்படி வச்சுட்டேன். கொஞ்சம் நீட்டா இருக்கு பார்க்குறப்போ. ம். சரி வந்து இது பார்த்துக்குவோம். வேற என்ன செய்யலாங்க? இதுல என்னென்னன்னு பார்த்து வச்சுக்குவேன். பார்த்து வச்சுட்டா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சில்லி போடுறதுக்கு சில்லி மசாலா இருக்குதா இல்லையான்னு சொல்லி இருக்கிறக்கான செக் பண்ணுங்க. வேற எதுவும் இல்ல. இப்போ பார்த்தீங்கன்னா, பால பிரிச்சு ம் அதில பாத்திரங்களும் காலையில தான் வாஷ் பண்ணேன். இத வாஷ் பண்ணல. ஏன்னா இன்னைக்கு காலையில எந்திரிச்சு என்னோட இதில கொஞ்சம் தண்ணி ஊத்திக்குவோம். அ காஃபி வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு பதிலா நம்ம கருப்பு கவுனி கஞ்சி பவுடர் மிக்ஸ் இருக்கு. அதை போட்டு நம்ம இது பண்ணிக்குவோம். அப்படியே என் பையனுக்கும் அது குடுத்த மாரி இருக்கும்.
விக்ஸு பார்த்தீங்கன்னா, பக்கத்து கடையில ஒண்ணு இருந்துச்சு. அதனால அங்க வாங்கிட்டு வந்து நான் வச்சுட்டேன். வாங்கிட்டு வந்து வச்சு என் பையனுங்க அப்பப்போ போட்டு குடுப்பேன். மார்னிங் கொஞ்சம் இன்னும் நேரத்துல தம்பி எந்திரிச்சிட்டான்னா, அப்ப வந்து இந்த கஞ்சி மிக்ஸ குடுத்துருவேன். இதே லேட்டா எந்திரிக்கணும்னா, டைரக்ட்டா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போயிருவோம். இது இப்ப கலக்கிக்குருவேன். இல்லைன்னா அதுல வந்து இதாயிரும். நல்லா பித்து பித்தா வந்துரும். அதனால நான் இதை கலக்கி அப்படியே நான் இது பண்ணிருவேன். அப்படியே சர்க்கரைய வந்து நம்ம போட்டுக்கலாம். சர்க்கரை போட்டோம்னா, விருப்பா இதா இருக்கும். ஆமா. இந்த கஞ்சி மிக்ஸ வந்து நம்ம கலக்கியாச்சு. அடுத்தது சுகர் எடுப்போம். சுகர் பாத்தீங்கன்னா வித்தாச்சு. இது வந்து கொஞ்சம் பால் காயிட்டுவேன். பால் காயறக்குள்ள இதாயிரும். இன்னைக்கு கொஞ்சம் திக்னஸாவே போட்டு குடுத்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு இந்த வேலைய முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம லஞ்சும், பிரேக்ஃபாஸ்ட்டும் ரெடி பண்ண ஆரம்பிச்சுருவோம். அவங்க முடிச்சுட்டா தான் நான் 9:00 வந்து வெளிய போயிரணும். அப்பதான் வந்து 9:30க்குலாம் ஆஃபீஸ்லேருந்து ரீச் ஆக முடியும். ஏன்னா மண்டே வந்து லேட்டா போயிட்டுருக்க முடியாது. அதனால தான். பையனுக்கும் பார்த்தீங்கன்னா, இனி ஒரு 2 டேஸ் தான் ஸ்கூலு. அதுக்கப்புறம் வந்து வின்டர் ஹாலிடேஸு. அவ்வளோதான். இப்ப பார்த்தீங்கன்னா, பால் பொங்குது. நான் வந்து சுகர் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்குவோம். எனக்கு அதுவே இல்லைன்னா பொங்கி எல்லாம் கீழ விழுந்துரும். சுகர் பார்த்தீங்கன்னா, என்னோட சின்ன ஸ்பூன் அதனால நான் உங்களுக்கு நெறையா போடுற மாரி தெரியும். ஆமாங்க. கறியோட அதோ ஒரு பிளேஸ்ல ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டோம்னா, நம்மளுக்கு இங்க கொஞ்சம் அசிங்கமாகாது. ஏன்னா கொஞ்சம் ஸ்பேஸா இருக்கும். அதனால நான் வந்து சீக்கிரமா அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருவேன். அவ்வளோதான். இத வந்து நான் எடுத்தாச்சு. இனி இந்த கஞ்சி மிக்ஸ வந்து நான் இதுல வாட்டர் போட்டு கலக்கி வச்சிருக்கேன்னா, அத வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணிறலாம். மிக்ஸ் பண்ணிட்டு அப்படின்னு பண்ணோம்னா, அவ்வளோதான். இந்த காலையில எல்லாரும் ஒரு டம்ளர் குடிச்சுருவோம். குடிச்சிட்டு அதுக்கப்புறம் இத பத்தி பார்ப்போம். மணி இப்ப பார்த்தீங்கன்னா 7:20 இருக்கும். இது இப்படியே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா மிக்ஸ் பண்ணா தான் அந்த இது கொஞ்சம் நல்லா இதாகும். இது குழந்தைகளுக்கும் குடுக்கலாங்க. கொஞ்சம் இது ஃபுல்ஃபில்லா இருக்கும். நான் வந்து டைம் இருந்தா குடிக்க வைப்பேன். இல்லைன்னா வந்து ஒரு நாளைக்கு ஜூஸ் போட்டு குடுப்பேன் ஸ்கூலுக்கு. ஒரு நாளைக்கு வந்து இந்த மாரி இது பண்ணிக்கிறேன். ஆனா டெய்லி ஜூஸு இந்த மாரிலாம் குடுத்து அனுப்ப முடியாது. ஏதோ சாட்டர்டே அந்த மாரி ஏதாச்சும் ஸ்கூல் இருந்துச்சுன்னா, அந்த மாரி நான் குடுத்து அனுப்பிச்சுருவேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த யூடியூப் சேனல பார்த்தேன்னா, இப்ப தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எனக்கான சப்போர்ட் நீங்க தாங்க. ஏதாச்சும் சின்ன சின்ன மிஸ்டேக் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. அதை வந்து நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்பவுமே வேணும். கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க.